நமது பீப்புள் ப்ளஸ் செய்தி நிலையத்துக்கு வேட்பாளர் ராமர் பாண்டி அவர்கள் வணக்கம். சொல்லுங்க. என் பேர் ராமர் பாண்டி. நான் பகுஜன் ஜமாத் கட்சியில் மாவட்ட செயலாளராக பணி செய்து வருகிறேன். கடந்த 2024 மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2500 சதவீத வாக்குப்பட்டு மக்கள் பணி செய்து வருகிறேன். சந்தோஷம். மதுரை மத்திய தொகுதியை தேர்ந்தெடுத்ததற்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா? கடந்த எனக்கு விவரம் தெரிந்து அரசியல் விழிப்புணர்வு நடந்திலிருந்து மத்திய தொகுதி மிகவும் பின்தங்கி உள்ள தொகுதியாக பார்க்கப்படுது. இன்னைக்கு கோட்டையில் அமைக்கக்கூடிய ஆளுமை சுற்றி மத்திய தொகுதியில் தான் விதைக்கிறபடி ஒரு நிலைப்பாடு இருக்குது. அதான் இந்த அளவுக்கு 2 கட்சிகளும் ஆண்ட கட்சிகளுக்கு சரியான முறையில் பராமரிப்பு பணி செய்யவும், ஒவ்வொருத்தர்களும் அடிப்படை மக்களோட பணிகளை உணரவும் இல்லை, தெரியவும் இல்லை. மக்களாக நாங்கள் இருக்கோம். அடிப்படை வளர்ச்சிகள் என்னன்றதை நாங்கள் மக்களோட தெரியப்படுது, பேசப்படுறோம். அப்போ அந்த எங்களாலே ஒரு சமூக பணின்ற அடிப்படையில் எங்களுக்கு இதை தூய்மைப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்ற இடத்துல வர 2026 சட்டமன்றத்தில் போட்டியிட்டு களமிறங்கியிருக்கோம். மதுரை மத்திய தொகுதியில் உங்களை எதிர்த்து, அதாவது நீங்கள் மத்திய தொகுதியில் உங்கள் பகுஜன் கட்சியில் நிற்கிறீங்க, அதை எதிர்த்து வந்து அதிமுக கூட்டணியில் அதிமுக வேட்பாளராக சுந்தர்சின்னு நிற்கிறாரு. அதுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து ஒரு தியாகராஜன், தியாகராஜன் நிற்கிறாரு. இவர் ஏற்கனவே 2 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் இந்த முறை அமைச்சராகவும் இருந்திருக்காரு. மத்திய தொகுதி சிறப்பாக நாங்கள் பண்ணியிருக்கோம்ன்ற மாதிரி அவங்களுடைய வெளிப்பாடு இருக்கிறது. அதனுடைய உங்களுடைய கருத்து? இல்லை, வறுமைக்கோட்டு கீழே உள்ள நடுத்தர வாழ்வ மக்கள் கல்வி தட்பட்டு நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. நிறைய வேலை வாய்ப்பு இல்லாமல் தன்னுடைய மனநல பாதிப்படைஞ்சு குடும்ப சூழ்நிலை பல்வேறு மதம் உலகத்தில் இருக்காங்க. அவங்களுடைய குறைகளை கேட்கறதுக்கு எந்த அமைச்சரவையும் எந்த ஒரு எம்எல்ஏவும் முன் வரலை. இப்போ நாங்கள் அவங்களோட இருக்கனால அவங்களுடைய வலியும் வேதனையும் எங்களால் உணரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அப்படி நம்ம அந்த அடிப்படையை வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இவங்க அதை வலதுசாரி சிந்தனையால் பற்றி தான் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இடதுசாரி சிந்தனைக்கு இன்னும் யாரும் முன் வரல. அப்படி என்னும் போது இவங்க எப்படி மக்கள் பணியை, இவங்களுடைய கேரக்டர் என்ன கேட்டிங்கன்னா, கலெக்டராக, அமைச்சராக, அமெரிக்கா, இது இங்கே வாழ்வாதார அடிப்படை வாழ்வாதார கீழ் உள்ள வறுமை கோட்டு கீழே உள்ள குறைகளை என்னன்னு கேட்குறதுக்கு எந்த கட்சியும் முன் வரல. ஆனால் சில சாதனைகளை சொல்லியிருக்காரு. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, மதுரையை மையம் கொண்டு இருக்கிற மீனா தப்பகுளம்ன்ற ஒரு இதை நாங்கள் இப்போ சிறப்பு பண்ணியிருக்கோம். அந்த தப்பகுளத்தை வெளிக்காட்டியிருக்கோம். இதெல்லாம் மூடப்பட்டதை சரி பண்ணியிருக்கோம். அதை தவிர்த்து ஸ்மார்ட் சிட்டிக்கு நாங்கள் முன்னிலைப்படுத்தி மதுரை சிட்டிக்குள்ளே நல்ல ஒரு இதை பண்ணி கொடுத்துருக்கோன்ற மாதிரி அவர் பிடிஆர் தியாகராஜன் சொல்லியிருக்காரு. அதில் ஏதாவது உண்மை இருக்குது? ஸ்மார்ட் சிட்டி திட்டன்றது ஒரு நிதி 9,000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டதில் அந்த திட்டத்தினுடைய வரமுறை தான் செயல்பட்டுருக்காரு. இவராக புதுசாக எந்த திட்டம் அமல்படுத்தியிருக்காரு? மக்களுக்கு தேவையானதை பல்வேறு இடத்துல காட்டியிருக்க. அவங்க ஒரு உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக, அதனால் அவர் செய்ய வேண்டிய தேவை இருக்க செய்யணும். இதில் வறுமை கோட்டு கீழே உள்ள குறைகள் தீர்ந்துருச்சுன்னு யாராவது அவரால் சொல்ல முடியுமா? இல்லை. அதே இது எடப்பாடி ஆட்சியில் 4 வருடம் ஆண்டார். தூய்மை பணியாளர் கொரோனா இடத்துல ஊரே தூங்கும் போது அந்த மக்கள் பணி செஞ்சாங்க. அந்த ஒதுக்கப்பட்ட உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பான அவங்க சம்பள தொகை இன்னும் வழங்கப்படவில்லை. இன்னொன்று, அன்னைக்கு எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது நீட் தேர்வு, ஹைட்ரோ கார்பன் திட்டம், இது அந்த மாநில அரசு கட்டுப்பாடு இல்லாமையே எந்த திட்டமும் செயல்படுமா? மத்திய அரசில் ஒரு திட்டம் செயல்பாடு இருக்காங்கன்னா மாநில அரசு ஒப்பீல் கேட்பாங்க, கையில் தேடாமல் அது நடைமுறைக்கு வராது. அப்போ அப்படி ஒரு சூழல் இருக்குது. ஆனால் இப்போ ரெண்டுமே அந்த கட்சி தானே மக்கள் மறுபடியும் ஏமாற்றும் நிலையில் வருது. இப்போ சராசரி மக்களும் நாங்கள் இருக்கோம். எங்களுடைய அடிப்படை உடனால் நான் தெரியுது தப்பு தெரியும், எனக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு ஆளுமை இருக்குல்ல, அதை புரிஞ்சிக்கக்கூடிய களத்தில் நாங்கள் நிற்கிறோம். அப்புறம் ஒரு கருத்து முன் வச்சிருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இருக்கும்போது சரி, அமைச்சராக இருக்கும்போது எளிமையாக என்னால் செய்தியை சந்திக்க முடியும்னு சொல்கிறாரு. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நடைமுறையில் காட்டுங்க. 10 வருஷம் ஆண்டிருக்கீங்களா? எளிமையாக சந்திக்க முடியுன்றாரு. அது மத்திய தொகுதியில் அவரை சந்திக்கிறதுக்கான ஒரு வீடு இருக்கா, இல்லை அலுவலகமா, எப்படி? அங்கங்கே அலுவலகம் போட்டிருக்காங்க. இதில் இருக்குது, மாப்பாளையத்தில் இருக்குது.
எளிமையாக யார் எந்த மக்கள் சந்திச்சதாக ஓரளவு எனக்கு 5 ஆண்டு காலம் அவர் ஆட்சியில் இருக்கும்போது சொல்றேன். இப்ப நான் வந்து இது தேர்தலுக்கான விஷயத்தை கேட்கல. 5 ஆண்டு காலம் அவர் இருந்தாரு. அப்போ எளிமையா அவரை சந்திக்க முடியுன்றாலும் அது உண்மையா? எனக்கு தெரிஞ்ச வகையில் சில அவங்களுக்கு ஆதரவானவர்கள் சந்திச்சிருக்கலாம். பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் எனக்கு அடிப்பட்ட விட்டு என்ன கேட்டிங்கன்னா, நம்ம எம்பி தேர்தல் நான் போட்டிடுறேன். அன்னைக்கு நான் சேவிங் பண்ண கடையில் நிற்கிறேன். அப்போ அமைச்சரவையில் இப்போ மக்கள் வாக்கு சேகரித்து போகிறாங்க. பக்கத்தில் ஒரு கவுன்சிலர் நிற்கிறாரு, வட்டச்செயலாளர் இருக்காங்க. இவர் மட்டும் போகிறாரு வாக்கு சேகரிக்க. பக்கத்தில் கவுன்சிலர் வேணும், பக்கத்தில் அந்த ஏரியா வட்டச்செயலாளர். இவங்க இல்லாமல் அவர் அமைச்சரவையை தேர்ந்தெடுத்துட்டாரா? இவங்க மக்களுக்கு மட்டும் போகாமல் அமைச்சர் ஆயிட்டாரா? அப்போ இந்த வரமுறை திட்டமே உங்களுக்கு சரியில்லாத நிலைப்பாடால் இருக்குது. ஒரு அமைச்சர் போகிறாரு, அந்த பகுதிகளை போகிறாரு, வட்டச்செயலாளர் வேணும், மாவட்ட செயலாளர் வேணும், கவுன்சிலர் வேணும். கவுன்சிலரும் காங்கிரஸ் கூட்டணி கட்சி தான், வட்டச்செயலாளர் திமுக 2 பேருமே இல்லையே அந்த இடத்துல. இது யார் எனக்கு சொல்லக்கல, நான் நின்று கண் கூட பார்த்தது. அப்போ வந்து மக்கள் வந்து அவரை எளிமையாக சந்திக்க முடியல. ஒரு கவுன்சிலர் கிடைக்கிற வாய்ப்பு இல்லையே. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை நம்ம எப்படி எந்த கோட்பாடில் நம்ம நிற்க முடியும்? சந்திக்கணும், பக்கத்து பிரச்சாரத்துக்கு பக்கத்தில் நிற்கணும். என்னுடைய காரிக்காக இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்சின்னா அனைத்தையும் ஒன்று திரட்டுறதுக்கான கட்சியாக தான் இருக்கணும். இவங்க ஒவ்வொருதில் அந்த ஒவ்வொரு பிரிவினை எதுக்கு வச்சுருக்காங்க? திமுக அதிமுக சரி, இதில் காங்கிரஸ்னாலும் பிஜேபினாலும் பட்டியல் சீரவு சிறுவாணிப்பு இது எதுக்கு வைக்கிறாங்க? ஒன்றத்தை கலைச்சி ஒரே கட்சியை பொறுப்பாகி நிறைவே. அதான கட்சி. எங்களுடைய கோரிக்கை அதான் ஜனநாயக பகுஜன்றது ஒட்டுமொத்த மக்கள், அதில் ஜமாத்துன்றது அதுக்கு விளக்கமே அதான் நாங்கள் வச்சுருக்கோம். இதை ஏன் அந்த மற்ற கட்சி முன் வரல? இப்போ ஒரு அதிமுக சார்பாக பிஜேபி கூட்டணியில் வந்து நிற்கிறாரு ஒரு ஒரு நடிகர் குஷ்புடைய கணவர். சொன்ன புது வேட்பாளராக நம்ம அறிமுகப்படுத்த முடியல, சரியா? அவர் பேரை நீங்களே சொல்லுங்க. இப்போ அவருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? வெற்றி வாய்ப்பு நடிகன்ற ஒரு மனப்பாவத்தில் எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் களத்தில் தீர்மானிக்கிற மக்களுடைய ஆளுமையை பொறுத்து நம்ம அந்த இடத்துல தீர்மானிக்கக்கூடியனால இப்போ இந்த சூழல் கிடையாது. அவங்கவுங்க அந்த இடத்துல தீர்ப்பு கொடுக்கும்போது நம்ம உறுதி சொல்ல முடியும். இப்போதைக்கு ஒரு எதிர்பார்ப்பு, இங்கிட்ட விஜய் இருக்கார், இங்கிட்ட அமைச்சர் இருக்கார், இங்கிட்ட நானும் ஒரு களத்தில் இருக்கேன், நான் மக்களை நேராக சந்திக்கிறேன், மக்கள் வீடு வீடாக பேசுகிறேன், அடிப்படை தேவைகளை மக்கள் மத்தியில் விதைக்கிறேன், தெரியாத விஷயங்கள் இருக்கேன், சில பல்வேறு கோரிக்கைகளை போட்டிருக்கேன், அடிப்படை தேவையான. நம்ம ஒரு கட்சி பணியாளர் மாவட்ட செயலாளர் நம்ம வந்து பணி செஞ்சிட்ருக்கோம். அரசியல் அதிகாரம் செஞ்சால் இன்னும் நிறையா தொகுதி சீர்திருத்தம் பண்ணுவோம் அப்படின்ற களத்தில் நிற்கிறோம். இது மக்கள் வர 2026 23 அப்புறம் ஒரு தீர்ப்பு வழங்குறதுல நம்ம உறுதி சொல்ல முடியும். இப்போ மக்கள் உங்களை எந்த அளவுக்கு வரவேற்பு உங்களுக்கு இருக்கிறது மத்திய தொகுதியில்? சராசரியாக போகிறனால எல்லார் முதலையும் ஒரு வரவேற்பு. ஏன் வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் என்னட்ட கேட்குறாங்க. ஏன் நம்ம வேட்பாளரில், ஏன் அந்த ஏழ்மையான வேட்பாளர் வரலன்ட்டு நம்மள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ஏன் எங்கள் பகுதிக்கு வர மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்படின்னமோ நம்ம உறுதியாக சொல்லி ஜெயிச்சிருவோன்ற ஒரு அதிகமான ஒரு வாக்கப்பூர்வமான ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்க மக்கள் மத்தியில். நீங்கள் மதுரையில் மத்திய தொகுதியில் வெற்றி பெற்றால் மத்திய தொகுதிக்கு என்னெல்லாம் செய்வீங்கன்றதை உங்கள் எதிர்பார்ப்பு? என்னென்ன செய்வேன்னா, 5 அதாவது அந்த தொகுதி சார்ந்து வார்டுக்கு ஒரு மெம்பர்ஷிப் போட்டு அந்த தொகுதி குறைகள் கேட்கறதுக்குன்னு ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கப்படும். அது என்னுடைய இதில் வர என்னுடைய சம்பளத்துலேருந்தே நிப்பாட்டி அவங்களுக்கு குறைகள் கேட்குறது. இதில் மற்ற கோரிக்கையாக போட்டிருக்கேன். மாதம் ஒரு முறை அந்த மக்களோட கோரிக்கையை வந்து முகாம் மாதிரி நடத்தி ஒரு அவங்களுக்கு குறைகள் நேரடியாக கலந்து உரையாடுது. அது ஒன்று. இந்த கல்வி படிக்காத படிப்பு முடிக்க அவங்களுக்கு வந்து சிறப்பாக ஒரு பல்வேறு ட்ரஸ்ட்டுங்களை கொஞ்சம் எடுத்து உள்ள அமைப்பாக்கி அவங்கள வந்து முன்னிலைப்படுத்துறக்க ஒரு திட்டம் வச்சுருக்கோம். சுற்றுச்சூழலில் அந்த குடிநீர் திட்டம், அந்த பாதாள சாக்கடை இதெல்லாம் வந்து பல்வேறு விதத்தில் ஸ்கூல் போக்குவரத்து நெரிசல் ஆகுது. ஒரு நல்லது கெட்டுக்கு போகிறாங்க, நல்ல உடைகள் சேதப்படுது, அந்த சாக்கடை தண்ணி ரோடுலாம் இதாகுது. அதை நம்ம சரி செய்கிறக்கா ஒரு மழைநீர் சேமிப்பு திட்டம். நல்ல தண்ணியே இதில் வேஸ்ட்டாக போகுது. அந்த ரோடு சாலை ஓரத்தில் மழைநீர் அங்கங்கே நம்ம தொகுதியில் உள்பட்டு ஒரு மழை செய்யணும்னா அந்த நீர்களை சேகரித்து குடிநீர் கொஞ்சம் தட்டுப்பாடு வரும். இன்னொன்று வேலை வாய்ப்பு. அந்தந்த வாரிய அடிப்படையில் வேலை வாய்ப்புகளுக்கு கொஞ்சம் முகாம் மாதிரி போட்டு அவங்களுக்கு கல்வி தகுந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு முடிகிற ஒரு முன்னறிவு செய்யலான்ற ஒரு திட்டம். இதில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாண்புமிகு ஏபிஜே அப்துல் கலாம் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஜனாதிபதியாகி பல்வேறு நாடையும் சந்தித்தவர். அவருடைய நினைவு கம்பு அமைக்கணும் நம்ம அதில் அப்படின்றது அவர் கொள்கையும் சாதனையும் மக்கள் மத்தியில் விதைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அதையும் நாங்கள் ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கோம் தேர்தல் காலத்தில்.
இன்னொன்று அடிப்படை தேவைகளில் என்னென்னவோ கொஞ்சம் மக்களோட சேர்ந்து செஞ்சு தரதுக்காக ஒரு நம்பிக்கை எடுத்து இந்த களத்தில் இறங்கியிருக்கோம். இந்த அரசியல் களத்தில் இறங்கி கொஞ்சம் பணியாற்றிக்கிட்டு இருக்கோம். சரி. இந்த 2023 மக்கள் கொடுக்குற தீர்ப்பை நாங்கள் நிறைய எதிர்பார்க்குறோம், நம்பிக்கையோடு எதிர்பார்க்குறோம். இதில் வாக்களிப்பாங்கன்ட்டு ஆதரிப்பாங்கன்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கும். நிறைவேற்று வருவோம். இப்போ உங்களுடைய வெற்றி கண்டிப்பாக இருக்குங்கிற நம்பிக்கையோட முடிவு கொண்டுருவோம். நன்றி. நன்றி.